Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன். எதுக்காக அப்படி நீங்களே வந்து யோசிப்பீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. வேர்ல்ட்ல இப்போ அதிகமா கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு. சோ எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோல தான் பேசுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் மாஸ்க் வாங்கணும்னு நினச்சாலும் மாஸ்கோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே அந்த ரேட்டை கொடுத்து வாங்கணும்னு நினச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் கிடைக்கிறதில்ல. ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மாஸ்க்கே கிடைக்கிறதில்ல வாங்கணும்னு நினச்சாலும். அது மாதிரி மாஸ்க்கை வாங்க முடியாதவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பையை வச்சே வந்து சூப்பரான ஒரு மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாஸ்க் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேக் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கல்யாணத்துக்கு போவீங்க, கல்யாணத்துலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நானே அது மாதிரி பையன் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 20x15 சென்டிமீட்டர் அளவு வந்து நான் வந்து கோடு போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள் ஷேப்பில். அதை வந்து அந்த பையிலேருந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது 2 பீஸ் இருக்கும். நமக்கு 2 பீஸ் தேவை கிடையாது, ஒரு பீஸே போதும். அந்த பீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வெர்டிகலாக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதே மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நிற்காது. மடிச்சது நிற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா குண்டூசி வச்சு ஒவ்வொரு வாட்டி மடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து குத்தி அப்படியே வந்து நிற்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை மடிச்சு குண்டூசி குத்தி நான் வந்து வச்சிருக்கேன். நம்ம குண்டூசி குத்தி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெக்கலாம் போகிறது கிடையாது. க்ளூகன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குண்டூசிக்கு சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு பிரியாத அளவுக்கு அந்த க்ளூகன் வச்சு நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட க்ளூகன் இருந்தால் நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஃபெவிக்விக் அது மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை உங்களுக்கு தெக்க நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தெக்கவும் செஞ்சுக்கலாம். க்ளூகன் வச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா அதில் குத்தி இருந்த பின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட்டி எடுத்துருங்க. க்ளூகன் ஒட்டினதுக்கு அப்புறம் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். அந்த குண்டூசி நல்லா மடிப்பு நின்னதுக்கு அப்புறமா வந்து எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து எடுக்காதீங்க. நல்லா க்ளூகன் ஒட்டினது காஞ்சதுக்கு அப்புறமா மடிப்பு நின்னதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லையும் பாட்டம்லையும் ஃபினிஷிங் இல்லாமல் மொட்டையாக வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா க்ளூ அதில் அப்ளை பண்ணி நான் அப்படியே மடிச்சு விட்டுக்க போகிறேன். டாப் அண்ட் பாட்டம் 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. டாப்லையும் பாட்டம்லையும் க்ளூ வச்சு நல்லா வந்து ஒட்டி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு வந்து மடிச்சு க்ளூ வச்சு நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். க்ளூ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டினதுனால அது காஞ்சா தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ காய விட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. ஒட்டினதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி 2 எலாஸ்டிக் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். பட் இப்போ கிடைக்காத டைமில் நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரப்பர் பேண்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் க்ளூவை வச்சுட்டு இதே மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டு எலாஸ்டிக் பேண்டே அதில் ஒட்டினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் அது ஒட்டினது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதில் பிடிக்கும். இல்லைனா நம்ம எடுத்து மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க. அடுத்து அந்த எலாஸ்டிக் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் மேலே ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக நான் க்ளூ அதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒட்டுறேன். அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோட கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்த மாதிரியே சின்னதாக வந்து எடுத்துடாதீங்க. எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்து வராமல் போயிடும். ஸோ பெருசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலே நம்ம கட் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம். ஸோ இதே மாதிரி இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் செய்யறதுக்கு பேக்லேருந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேக்ல தான் இன்னொரு பீஸ் நான் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு எலாஸ்டிக் மேலே நம்ம எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு ஒட்டணுமோ அதே மாதிரி அந்த சைடு வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஃபினிஷிங்காக நம்ம பீஸ் வச்சு ஒட்டியிருப்போம். அது மாதிரி ஒட்டி இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கோம். அது வந்து சிசர் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் நம்ம செஞ்சுட்டோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரீயூஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த மாஸ்க் வந்து கிடைக்கிறது கிடையாது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேக் வச்சே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மாஸ்க் நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து தேவை கிடையாதுங்க. உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சு, இல்லை ஒட்டுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டவும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் தைக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மாஸ்க் தேவைப்படும். பட் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது, ஓவர் டிமாண்டாக இருக்கிறதுனால. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி பழைய வேஸ்ட்டான ஒரு பேக் வச்சே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மாஸ்க் செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாஸ்க்கை கண்டிப்பாக செஞ்சு யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே தயவு செஞ்சு வீட்லேயே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொரோனா கிட்ட வந்து பாதுகாப்பாக வந்து இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி பழைய பையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு மாஸ்க் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் மாஸ்க் வாங்க முடியல, மாஸ்க் கிடைக்கல அப்படின்னா இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பையை வச்சு கூட நீங்கள் மாதிரி மாஸ்க் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தடவை டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. பட் ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க, ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கே யூஸ் பண்ணாமல் கர்ச்சீஃப்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், கிராஃப்ட், எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ், ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் I'm signing off here. You are watching MK Creations. என்னோட பேர் MK. Have a nice day and thanks for watching the video. Stay home and stay safe. Bye.